அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். வாழ்க்கையில் எல்லா மனிதனும் பெயரும் புகழும் அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் எல்லா மனிதனுக்குமே உண்டு. சமூகத்தில் ஒரு அந்தஸ்தான நிலைமைக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் எல்லா மனிதனுக்குமே உண்டு. அப்ப எதையாவது ஒன்றை இயக்கி வெற்றி பெறணும், எதையாவது ஒன்றை இயக்கி வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடுறோம். என்னைக்கு அறுதியிட்டு ஒரு விஷயத்தை ஜோதிட ஆசான்கள் சொல்வதை நாம் நம்ப வேண்டும். ஜோதிட ஆசான்கள் சொல்வதை 4 நாளைக்கு ஒரு விஷயத்த நம்ம செய்வோம், அது வேலை செய்யாம இருக்கும், அடுத்தவனே ஜர்க்காயிருவோம். ஜர்க்காகக்கூடாது. அது நாம் பரீட்சித்து பார்த்து, ஏன்னா பரீட்சித்து பார்க்கின்ற வரைக்கும் நமக்கு பின்புலம் இல்லை. அதனாலதான் எல்லா மனிதனுமே ஓடுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். நானும் சொல்லிட்டேன், உன் ஜாதகத்துக்குள்ளதான் விஷயமே இருக்குது, இதை மீறி நீ ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் அவரும் ஒரு பயங்கரமான ஸ்பீடில் இருப்பார். அந்த ஸ்பீடுல எல்லாம் இருக்கிறாரு, பட்டு வெற்றி பெற முடியவில்லை. ஏன்னா சொன்னதை கேட்கறதுக்கு மாட்டாங்க. என்னைக்குமே ஜோதிட சாஸ்திரத்தில் 10ல் குரு இருக்கின்றவனோ, லக்கணத்துக்கு 6ல் குரு இருக்கின்றவனோ, லக்கணத்திற்கு 8ல் குரு இருக்கின்றவனோ, லக்கணத்துக்கு 12ல் குரு இருக்கின்றவனோ, இவங்க யார் சொல்லையும் கேட்க மாட்டாங்க. கேட்காம என்ன சொன்னா, காட்டில் மேய்கின்ற மாடு மாதிரி எங்கனையாச்சும் மேய்ஞ்சிட்டு அவனே படுத்துக்கிடுறது. எதையுமே ஒரு பக்குவம் இல்லாத தன்மைகளிலே என்ன சொன்னாலும் இருப்பது. இவர்கள் அந்த குரு என்ன சொன்னா சரியான இடத்துல இல்லை. ஒரு தெரிந்த ஒரு பெண் 12ல் குரு மறைஞ்சு திசை நடந்துருச்சு. திசை நடந்த பிறகு 12ல் குரு இருக்கும்போது தனக்கு என்னமோ ஏதோ ஒரு குருதசை தான் நடக்குது. 12ல் குரு என்ன செய்யுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அது என்ன சொல்றான்னா, இளம் வயது, யாரும் சொல்றதை கேட்க மாட்டாங்க. இன்று வரை இந்த ஜோதிட துறையில் அறிவு சார்ந்த பெரியோர்கள் சொல்லுவதை கேட்கின்ற மனோநிலையில் இல்லை. ஆனால் 10% இருக்காங்க. 100 பேர் வந்தாங்கன்னா 10% இருக்காங்க. அவர்கள் நம்பி வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி கொள்கிறார். நமக்கு அந்த 10% மக்கள் போதும், 90% அவன் கர்மவினை அனுபவிக்கட்டும். அந்த விதத்தில் என்ன சொன்னா, நீங்கள் எப்படி என்ன சொன்னா தெய்வத்தை வணங்க வேண்டும். இந்த 27வது நட்சத்திரத்தை நீங்கள் எப்படி இயக்க வேண்டும், அதை இயக்கும் போது நீங்கள் எப்படி மாற்றத்தை அடைவீர்கள் என்று சொல்லக்கூடிய ரகசியத்தை தான் சொல்ல முடியும். எல்லாரும் சொல்லுவாங்க 27வது நட்சத்திரம் வணங்கத்தக்க நிலையுடையது. சரி, எல்லாரும் இந்த நாள் வரைக்கும் நீங்க வணங்காமலா இருக்க போறீங்க. எல்லாரும் 27வது நட்சத்திரத்தை வணங்கிருக்கத்தான் செய்வீங்க, அதற்குண்டான உணவுகளை சாப்பிட்டிருக்கத்தான் செய்வீங்க. ஆனால் ஏன் வேலை செய்யவில்லை என்பதற்கு யாரும் விளக்கம் சொல்ல மாட்டாங்க. நான் இன்னைக்கு 27வது நட்சத்திரத்தை எப்படி இயக்குவது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அசுவதி, மகம், மூலம், இந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு 27வது நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். அப்ப இந்த புதன் என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரம் என்ன சொல்லலாம்னா ஒரு இருள் நட்சத்திரம். புதன் என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரம் இருள் நட்சத்திரம். இருள் என்று சொன்னால் அதுக்கு புதன் எப்பயுமே இரவுக்கு வலிமையானவர், இரவுக்கு வலிமையானவர். அப்ப இந்த ஆயில்யத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அது ஆண் பூனை, அதற்கு வலிமை இரவுல தான், வலிமை இரவுல தான். அதே சமயத்துல என்ன சொன்னா கேட்டை நட்சத்திரம் என்ன சொன்னா ஆண் மான், அதற்கு வலிமை என்பது இரவில் வலிமையாக இருக்கும், இரவில் வலிமையாக இருக்கும். அதற்கு அடுத்து ரேவதி, இரவில் வலிமையானது. என்ன காரணம்னா என்ன சொன்னா ஜலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். ஜலத்தில் இருக்கக்கூடியது, இப்ப ஜலத்துல உள்ள இறங்கி, ஜலம் என்பது ஜலவீடு, அது ஜலவீடு. அந்த ஜலவீடு என்று சொல்ல வரும்போது என்ன சொன்னீங்க, என்ன செய்வீங்க, ஜலவீட்டுல போய் என்ன சொல்லலாம்னா அது இரவு கடல் தண்ணீர் இதெல்லாம் என்ன சொல்லலாம்னா பெண் சார்ந்த விஷயத்திற்கு உண்டானது. அப்ப
அஸ்வதி மகம் மூலம் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய வழிபாட்டை இரவில் வழிபாடு பண்ணும். 6 மணிக்கு மேலே வழிபாடு பண்ணினால் நீங்கள் காரிய வெற்றி அடைந்து விடுவீர்கள். ஏன்னா உங்களுடைய 27வது நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம், அது இருள் நட்சத்திரம். இருள் நட்சத்திரம். அப்ப இரவில் வழிபட்டால் உங்களுக்கு காரியங்கள் வெற்றியாகும். காரியங்கள் வெற்றியாகும். பெரும்பாலும் நீங்கள் கோவிலில் போய் பாருங்க, பகல்ல கோயிலுக்கு போய் பாருங்க, பகல்ல அதிகமான கூட்டம் இருக்காது. 6 மணிக்கு மேல பாருங்க, கண்டிப்பாக நிறைய கூட்டம் இருக்கும். அப்ப இப்ப நான் இந்த 9, 53, 27 நட்சத்திரத்துக்கும் சொல்லிடுறேன். அஸ்வதி மகம் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இரவு வழிபாடு என்ன, உங்களுடைய 27வது நட்சத்திரம் யாரு? பெருமாளுடைய நட்சத்திரம் தான். ஆயில்யம் கேட்டை ரேவதியெல்லாம் பெருமாள் தான். புதன்னாலே பெருமாள். அப்ப பெருமாள் கோயிலில் போய் இரவுல வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக நான் சொல்லணும், 6 மணிக்கு மேலே சூரிய அஸ்தமனத்துக்கு மேலே போங்க, துளசி மாலையை கொண்டு போங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அடுத்து போகும்போது ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க, சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்ன சொல்லணும், பரணி பூரம் போராடத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய 27வது நட்சத்திரம் என்ன சொன்னா சர்ப்ப நட்சத்திரமா வரும். சர்ப்ப நட்சத்திரம் என்பது அசுபதி மகம் மூலமா வரும். அப்ப பாம்புக்கு வலிமை எப்ப, பாம்பு எப்ப வெளியே வரும், இரவுலதான் வெளியே வரும். அப்ப பரணி, அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கேது, அசுபதி மகம் மூலமாக இருக்க கேது, விநாயக பெருமான் எடுத்துக்கிட்டு, விநாயக பெருமானை நீங்கள் என்ன செய்யணும், கரெக்டா என்ன சொல்றாங்கன்னா சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நீங்கள் வழிபாடு பண்ணி வாருங்கள். கண்டிப்பாக பெரிய மாற்றங்களை அடைந்து விடுவீர்கள். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக கேதுவுடைய நட்சத்திரமாக, கேது என்பது சர்ப்பம். அப்ப சர்ப்பத்துக்கு உண்டானது, சர்ப்பம் என்பது இரவில் தான் வலிமையானது. அப்ப இரவுல போய் சாமி கும்பிடுங்க, கண்டிப்பாக சிறப்பாயிருவீங்க. அதற்கடுத்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தோம். சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்லலாம், அதுக்கு 27வது நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரமாகும். பரணி பூரம் போராடம். பரணி பூரம் போராடம் என்பது பெண். பெண் என்று சொன்னாலே இரவுன்னு தான் அர்த்தம். ஆண் என்று சொன்னால்தான் பகல், பெண் என்று சொன்னால் கண்டிப்பாக இரவு. அப்ப நீங்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இரவில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். சிறப்பான மாற்றத்தை கண்டிப்பாக அடைவீர்கள். இது பரிச்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று. அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இரவு, சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய பெண் இரவுக்கு சம்பந்தப்படுது. எப்பயுமே பெண்கள் காலையில் என்ன சொல்லலாம்னா ரொம்ப ஒரு ஆபீஸ்க்கு போறவங்க, தன்மையில போறவங்க தான் ரொம்ப ட்ரெஸ்ஸு மேக்கப் பண்ணி நல்லா போவாங்க. ஆனால் பெண்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பவங்க, அந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க என்ன செய்வாங்க, சாயந்தரத்துக்கு மேலதான் நல்லா வீடு வாசல்லாம் தெளிச்சு நீட் பண்ணிட்டு தலையில நல்லா பூ வச்சு அப்படியே மெதுவா என்ன சொன்னாலும் இந்த 6 மணிக்கு மேலதான் கோயிலுக்கு போவாங்க. அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் இரவில் போய் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவது உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பெற செய்துவிடும். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள், சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது சூரியனுடைய நட்சத்திரமா வந்துடும். அப்ப சூரியன் பகலுக்கு காரகன். அப்ப சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் போய் பிறந்தவர்கள் பகலில் என்ன சொல்லலாம்னா சூரிய உதயத்திற்கு பின் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் என்ன சொல்லலாம்னா நீங்கள் சிவபெருமானை வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இது என்ன சொன்னா 100% ஒர்க் அவுட் ஆகும். அதற்கடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள், செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தில் போய் பிறந்தவர். இந்த மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன செய்யணும்னா அவர்களுக்கு 27வது நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமா. சந்திரன் இரவுக்குத்தான் வலிமையானது. பகல்ல சந்திரன் வலிமை கிடையாது, தெரியாது. அப்ப செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள்
அம்மன் கோவிலுக்கு போய் மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு, நிலவு வந்த பிறகு நீங்கள் போய் வந்து என்ன செய்யணும்னா அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பெரிய மாற்றங்களை அடைவதற்கு உண்டான வழி கண்டிப்பா பிறந்துடும். அதற்கடுத்து புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர், புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அந்த புதனுக்கு 27வது நட்சத்திரம் யார் அப்படின்னு சொல்லி வரும்போது சனியோடைய நட்சத்திரம். அப்ப சனியோடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதியில போய் பிறந்தவர்களுக்கு 27வது நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரமாக வருகின்ற காலத்தில் சனீஸ்வர பகவான் இரவுக்குத்தான் வலிமையானவர், பகலுக்கு வலிமையானவர் கிடையாது. அப்ப புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய 27வது நட்சத்திரத்தின் மூலமாக உலகளாவிய வெற்றியும் பொருளாதார மேன்மையும் பெறுவதற்கு இரவில் போய் வந்தன சொன்னா சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கருங்குவளை மலர் வைத்து வழிபாடு வந்தீர்கள் என்று சொன்னால் பெரிய மாற்றங்களை கண்கூடாக பார்ப்பீர்கள். இது சத்தியமான உண்மை. அதற்கடுத்து வந்தன சொன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தோம். குருவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க அதற்கு 27வது நட்சத்திரம் வந்து ராகுவுடைய நட்சத்திரம். அப்ப ராகு என்பது சர்ப்பம் தான். ராகு என்பது சர்ப்பத்திற்கு வலிமை கண்டிப்பாக வந்துருச்ச இரவு தான். அப்ப குருவுடைய நட்சத்திரத்தில் வந்து விசாகம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இரவு ராகு பகவானுடைய அதிதேவதையாகிய காளி வழிபாடை நீங்கள் வந்து இரவு நேரங்களில் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். 27வது நட்சத்திரம் பெயர் புகழ் சமூகத்தில் அந்தஸ்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால உங்களுடைய நட்சத்திரம் 27வது நட்சத்திரம் இரவு நட்சத்திரமா பகல் நட்சத்திரமா இதை தெரிஞ்சுக்கிடணும், அவ்வளவுதான். அப்ப குருவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் 27வது நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரமாக வருகின்ற காரணத்தினால் ராகு இரவுக்கு காரகன். அப்ப காளி தெய்வத்தை நீங்கள் வந்து இரவில் சென்று வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். அதற்கொடுத்து சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர், சனியோடைய நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். குரு என்ன சொன்னா பகலுக்கு காரகன். அப்ப சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஜீவசமாதி வழிபாடுகளை தட்சிணாமூர்த்தியை பகலில் போய் வந்தன சொன்னா வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள். சனிக்கு 27வது நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். குரு என்று சொன்னால் அருள் கொடுப்பவர் என்ற அர்த்தம். அப்ப சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பொழுதும் பகல்ல போய் வந்து நீங்கள் தட்சிணாமூர்த்தியையோ ஜீவசமாதி அடைந்த அந்த குருமார்களை நீங்கள் வழிபாடு வந்தீர்கள் என்று சொன்னால் சிறப்பாக இருப்பீர்கள். அதற்கடுத்து ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர், ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு 27வது நட்சத்திரமாக செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் என்பவர் பகலுக்கு காரகர். அப்ப பகலுக்கு காரகமாக இருப்பதுன்னா ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்த அனைவரும் தன்னுடைய 27வது நட்சத்திரமாகிய செவ்வாயுடைய செவ்வாய் இருக்கிற காரணத்தினால் திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய 27வது நட்சத்திரம் பகல் நட்சத்திரமாக வருகின்ற காரணத்தினால் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லலாம், பகலில் போய் வந்து என்ன சொல்லணும் முருகப்பெருவானையோ நவகிரகத்தில் இருக்கின்ற செவ்வாயோ வழிபாடு வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாறும். அப்ப இதுல எந்த குழப்பமும் வேண்டாம். உங்களுடைய 27வது நட்சத்திரம், உங்களுடைய 27வது நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரமாக இருந்தால் இரவில் சாமி கும்பிடணும். உங்களுடைய 27வது நட்சத்திரமாக சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருந்தால் இரவில் தான் சாமி கும்பிடணும். உங்களுடைய 27வது நட்சத்திரம் சூரியனுடைய 27வது நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தால் பகல்ல தான் நீங்க வந்து கும்பிடணும். உங்களுடைய 27வது நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலாம்னா சந்திரனுடைய நட்சத்திரமாக இருந்தால் 27வது நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் பகல்ல தான் தெய்வத்தை கும்பிடணும். உங்களுடைய 27வது நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருந்தால் இரவில் தான் சாமி கும்பிடணும்.
உங்களுடைய 27வது நட்சத்திரம் புதன் நட்சத்திரமாக இருந்தால் இரவில் தான் சாமி கும்பிடணும். உங்களுடைய 27வது நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமாக இருந்தால் இரவில் தான் நீங்கள் சாமி கும்பிடணும். உங்களுடைய 27வது நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் பகல்ல தான் சாமி கும்பிடணும். உங்களுடைய 27வது நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் பகல்ல தான் சாமி கும்பிடணும். இப்படிங்கிறத நல்லா குறிச்சு வச்சுக்கிடுங்க. பரிச்சித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உண்டு. இதுல இன்னொரு கருத்து இருக்குது. உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 2 பக்கமும் இருள் நட்சத்திரம் இருந்தால் வாழ்க்கையில் பெரிய போராட்டமாக இருக்கும். பெரிய போராட்டமாக கண்டிப்பாக இருக்கும். அப்ப எப்பயுமே வந்து என்ன சொன்னாலும் குருவுடைய நட்சத்திரத்திற்கு 2 பக்கமே இருள் நட்சத்திரம் இருக்கு. எப்படின்னா சனி வந்து 2வது நட்சத்திரமாகவும் 27வது நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரமாக ரெண்டுமே இருள் நட்சத்திரம். இவர்கள் பெரிய போராட்ட காலத்தில் குடும்ப பிரச்சனை இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அதற்கு புதனுடைய நட்சத்திரத்துக்கு முன்னாடி உள்ளது சனியோடைய நட்சத்திரம், பின்னாடி உள்ளது கேதுவுடைய நட்சத்திரம். இது ரெண்டுமே இருள் நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தால் இவர்களும் வாழ்க்கையில் பெரிய போராட்ட காலத்தில் இருப்பார்கள். அதற்கடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் செவ்வாய்க்கு 27வது நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் இரவு நட்சத்திரம். செவ்வாய்க்கு 2வது நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம் இருள் நட்சத்திரம். இவர்களும் போராட்ட காலத்தில் இருப்பார்கள். இப்படி ஒவ்வொன்றையும் வந்து என்ன சொல்ல கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு என்ன சொல்லலாம், இரவு வழிபாடா பகல் வழிபாடா அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாகி கொள்ளுங்கள். தெளிவாகி கொண்டீர்கள் என்று சொன்னால் கேதுவுடைய நட்சத்திரம் இரவு, சுக்கிரனுடைய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் 27வது நட்சத்திரமாக வந்தால் இரவு வழிபாடு பண்ணணும். கேதுவுடைய சுக்கிரனுடைய நட்சத்திரம் 27வது நட்சத்திரமாக வந்தால் இரவு வழிபாடு பண்ணணும். அதற்கடுத்து சூரியனுடைய நட்சத்திரம் 27வது நட்சத்திரமாக இருந்தால் பகல் வழிபாடு பண்ணணும். அதற்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரம் 27வது நட்சத்திரமாக வந்தால் இரவு வழிபாடு பண்ணணும். செவ்வாயுடைய நட்சத்திரம் 27வது நட்சத்திரமாக வந்தால் பகலில் வழிபாடு பண்ணணும். குருவுடைய நட்சத்திரம் 27வது நட்சத்திரமாக வந்தால் பகலில் வழிபாடு பண்ணணும். அதற்கடுத்து என்ன சொல்லணும்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் 27வது நட்சத்திரமாக வந்தால் இரவு வழிபாடு பண்ணணும். சனியோடைய நட்சத்திரம் 27வது நட்சத்திரமாக வந்தால் இரவு வழிபாடு பண்ணணும். அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா ராகுவுடைய நட்சத்திரம் 27வது நட்சத்திரமாக வந்தால் நீங்கள் என்ன இரவு வழிபாடு தான் பண்ணணும். இதெல்லாம் கணக்கு வச்சுக்கிடுங்க. அதே சமயத்தில் இதில் வந்து என்ன சூரியனுடைய நட்சத்திரம் 27 பகல்ல வந்துடும். செவ்வாயுடைய நட்சத்திரம் வந்து என்ன சொன்னோம்னா பகல்ல வரும். குருவோடைய நட்சத்திரம் 27வது நட்சத்திரமாக வந்தால் பகல். இந்த 3 நட்சத்திரங்கள் சூரியனுடைய நட்சத்திரமும் செவ்வாயுடைய நட்சத்திரமும் குருவோடைய நட்சத்திரமும் உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக வந்தால் சூரியன் குரு செவ்வாய் இது பூரா உடைவிட்ட நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து என்ன சொன்னா பகலுக்கு ஆதிபத்தியமாக வந்துடும். மற்றதெல்லாம் இரவுக்கு ஆதிபத்தியம்தான். அதனால பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வணக்கம்.